ஹலோ, நம்ம இன்றைக்கி பயோமாலிகுல்ஸ் டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். பயோமாலிகுல்ஸ்னால் என்னென்னா, நம்ம உடம்புல செக்ரீட் ஆகிற பயாலஜிக்கல் சப்ஸ்டன்ஸஸ் தான் நம்ம பயோமாலிகுல்ஸ் சொல்கிறோம். இந்த பயோமாலிகுல்ஸ் வந்து மோஸ்ட்லி கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன் அந்த எலிமெண்ட்ஸால் ஆனது தான் பயாலஜிக்கல் சப்ஸ்டன்சஸ். நம்ம உடம்புல இருக்க பயாலஜிக்கல் சப்ஸ்டன்ஸை 4 டைப்ஸாக வந்து கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று கார்போஹைட்ரேட்ஸ், செகண்ட் வந்து அமினோ ஆசிட்ஸ், தேர்ட் லிப்பிட்ஸ், ஃபோர்த் நியூக்ளிக் ஆசிட்ஸ். இதெல்லாம் சேர்ந்தது கார்போஹைட்ரேட்ஸ், அமினோ ஆசிட்ஸ், நியூக்ளிக் ஆசிட்ஸ், லிப்பிட்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் பயோமாலிகுல்ஸ். இந்த பயோமாலிகுல்ஸ் இல்லைன்னா நம்ம உடம்புல எந்த மெட்டபாலிசமும் ஏற்படாது. இந்த பயோமாலிகுல்ஸ்லாம் சேர்ந்தது தான் நம்ம உடம்புல நடக்கிற பயாலஜிக்கல் மெட்டபாலிசம். இதில் முக்கியமாக நம்ம கார்போஹைட்ரேட்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆஃப் பயோமாலிகுல். அந்த மேஜர் கார்போஹைட்ரேட் தான். அந்த கார்போஹைட்ரேட்ஸை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னா என்னென்னா ஹைட்ரேட்ஸ் ஆஃப் கார்பன் அப்படின்னு சொல்லலாம். ஹைட்ரஜனும் கார்பனும் சேர்ந்தது தான் கார்போஹைட்ரேட்ஸ். இந்த பாலிஹைட்ராக்சி ஆல்டிஹைட்ஸ் ஆர் கீட்டோன்வாங்க. ஏன்னா மோஸ்ட்லி கார்போஹைட்ரேட்ஸோட ஃபங்க்ஷனல் குரூப் ஒன்று ஆல்டிஹைடாக இருக்கும், இல்லை கீட்டோனாக இருக்கும். ஆல்டிஹைட்னா CH டபுள் பாண்ட் ஓ, கீட்டோன்ஸ் தான் C டபுள் பாண்ட் ஓ. இந்த ஃபங்க்ஷனல் குரூப் வச்சுருக்கறனால தான் இதை பாலிஹைட்ராக்சி ஆல்டிஹைட்ஸ் ஆர் கீட்டோன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். கார்போஹைட்ரேட்ஸோட ஜென்ரல் ஃபார்முலா வந்து CnH2nOn. இப்போ எக்ஸாம்பிள் குளுக்கோஸ் எடுத்துக்கிட்டோன்னா அதோட கார்பன் யூனிட் வந்து 6. அப்போ Cn என்னன்னா வந்து எத்தனை கார்பன் யூனிட்ஸ் இருக்குது அப்படின்றது. C6H12 அது 2n சொன்னோம்ல, அதனால் 2 × 6 12 H12O6. C6H12O6 அப்படின்ற மாலிகுலர் ஃபார்முலா ஃபார்ம் ஆகிறதுக்கு காரணம் CnH2nOn அந்த ஜென்ரல் ஃபார்முலா வச்சு தான் நம்ம ஃபார்ம் பண்ணுறோம். ஜென்ரல் ஃபார்முலா வச்சு தான் நம்ம எல்லா கார்போஹைட்ரேட்ஸோட மாலிகுலர் ஃபார்முலாவும் கேல்குலேட் பண்ண முடியும். அப்புறம் கார்போஹைட்ரேட்ஸோட கிளாஸிஃபிகேஷனை பார்ப்போம். கார்போஹைட்ரேட்ஸ் ஜென்ரலாக 3 குரூப்ஸாக பிரிக்கிறோம். ஒன்று மோனோசாக்ரைட்ஸ், இன்னொன்று ஒலிகோசாக்ரைட்ஸ், தேர்ட் ஒன் பாலிசாக்ரைட்ஸ். மோனோசாக்ரைட்ஸ் அப்படின்றது சிம்பிள் சுகர் யூனிட்ஸ். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் முதல் ஸ்டெப் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ். ஏன்னா இது ரொம்ப சிம்பிள் சுகர் யூனிட்ஸாக இருக்கும். நிறைய கார்போஹைட்ரேட் யூனிட்ஸ் இல்லாமல் சிம்பிளாக இருக்கும். இதையும் வந்து நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று பேஸ்ட் ஆன் கார்பன் யூனிட்ஸ், இன்னொன்று பேஸ்ட் ஆன் ஃபங்க்ஷனல் குரூப். பேஸ்ட் ஆன் கார்பன் நம்பர்ஸ் எப்படி பிரிக்கலாம்னா ட்ரையோசிஸ், டெட்ரோசிஸ், பென்டோசிஸ், ஹெக்ஸோசிஸ், ஹெப்டோசிஸ். ட்ரையோசிஸ்னால் 3 கார்பன் யூனிட்ஸை ட்ரையோசிஸ். 3 கார்பன் யூனிட்ஸ்னால் அப்போ கார்பன் 3. அப்போ அதோட ஃபார்முலா என்ன இருக்குன்னா 3C3H6O3. இதுவே ஆல்டோசிஸ், கீட்டோசிஸ்னு ரெண்டாக பிரிக்கலாம் ஃபங்க்ஷனல் குரூப் பொறுத்து. இப்போ ஃபங்க்ஷனல் குரூப் வந்து ஆல்டோசிஸ், கீட்டோசிஸ் அப்படின்னு பிரிக்கணும்னா ஆல்டோசிஸ்னால் ஆல்டிஹைட் குரூப் இருக்கும், கீட்டோசிஸ்னால் கீட்டோன் குரூப் இருக்கும். ஆல்டோசிஸில் 3 கார்பன் உள்ள இது வந்து கிளிசரால்டிஹைட். அதுவே கீட்டோசிஸில் வந்து 3 கார்பன் யூனிட் வச்சுருக்கிற மோனோசாக்ரைட் வந்து டைஹைட்ராக்சி அசிட்டோன். இதே மாதிரியே நம்ம டெட்ரோசிஸ்க்கும் பிரிக்கலாம். டெட்ரோசிஸ் எடுத்துக்கிட்டோன்னா ஆல்டோசிஸில் எரித்ரோஸ் வரும், கீட்டோசிஸில் எரித்ருலோஸ் வரும். பென்டோசிஸ் எடுத்துக்கிட்டோன்னா ஆல்டோஸில் ரைபோஸ் வரும், கீட்டோஸில் ரிபுலோஸ் வரும். ஹெக்ஸோசிஸில் ஜென்ரலாக நம்மளுக்கு தெரிஞ்சது தான் குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ். ஹெப்டோசிஸில் குளுக்கோஹெப்டோஸ், சூடோஹெப்டோஸ். மோனோசாக்ரைட்ஸை பேஸ்ட் ஆன் கார்பன் நம்பர்ஸ் அண்ட் பேஸ்ட் ஆன் ஃபங்க்ஷனல் குரூப்ஸாக இப்படி தான் பிரிக்கிறோம். அப்புறம் ஒலிகோசாக்ரைட்ஸ் வந்து பேஸ்ட் ஆன் ஒலிகோசாக்ரைட்ஸ் எப்படி பிரிக்கிறோம், எப்படி ஒலிகோசாக்ரைட்ஸ் சொல்கிறோன்னா 2 to 10 molecules ஆஃப் கார்பன் சுகர் யூனிட்ஸ் இருந்துச்சுன்னா அதை ஒலிகோசாக்ரைட்ஸ் அப்படின்னு. மோனோசாக்ரைட் வந்து சிம்பிள் சுகர் யூனிட்ஸ், ஒரு யூனிட் தான் இருக்கும். இதில் 2லேருந்து 10 கார்பன் சுகர் யூனிட்ஸ் இருக்கும். இதுதான் ஒலிகோசாக்ரைட்ஸ். இது வந்து ஹைட்ரோலிசிஸை வச்சு நம்ம பிரிக்கலாம். டயசாக்ரைட், ட்ரைசாக்ரைட், டெட்ராசாக்ரைட், பென்டாசாக்ரைட் அப்படின்னு பிரிக்கலாம். டயசாக்ரைட்னா 2 சுகர் யூனிட்ஸ் இருக்கும், ட்ரைசாக்ரைட்னா 3 சுகர் யூனிட்ஸ் இருக்கும், டெட்ராசாக்ரைட்னா 4 சுகர் யூனிட்ஸ், பென்டாசாக்ரைட்னா 5 சுகர் யூனிட்ஸ். இப்போ டயசாக்ரைட் 2 சுகர் யூனிட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து லாக்டோஸ்,
சுக்ரோஸ், மால்டோஸ். இந்த லாக்டோஸ், மால்டோஸ்லாம் வந்து ரெடியூசிங் சுகர். ஆனால் சுக்ரோஸ் மட்டும் நான் ரெடியூசிங் சுகர். ஏன்னா சுக்ரோஸ் ஏன் நான் ரெடியூசிங் சுகர்ன்றோம்னா அதோட ஃபங்க்ஷனல் குரூப். இப்போ சுக்ரோஸ் எடுத்துக்கிட்டோன்னா குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ் சேர்ந்தது தான் சுக்ரோஸ். இந்த குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் இல்லை இருக்கிற ஃபங்க்ஷனல் குரூப் ஆல்டிஹைட் குரூப்பும் கீட்டோன் குரூப்பும் பாண்ட் ஃபார்மேஷனில் இருக்கிறதுனால நம்ம அதை ரெடியூஸ் பண்ண முடியாது. எப்போ ஃப்ரீ ஆல்டிஹைட் குரூப் இருக்கோ அந்த ஆல்டிஹைட் குரூப் தான் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸோட ரியாக்ட் ஆகி நம்மளுக்கு ரியாக்ஷன் கொடுக்குது. அதை தான் நம்ம ரெடியூசிங் சுகர்ஸ் அப்படின்றோம். அதே சுக்ரோஸ் வந்து பாண்ட் ஃபார்மேஷனில் இருக்கிறதுனால நம்மளுக்கு ரெடியூசிங் ஏஜென்ட்டோட ரியாக்ட் ஆகாது. அதனால் அதை நம்ம நான் ரெடியூசிங் சுகர்ன்றோம். அதே லாக்டோஸ் எடுத்துக்கிட்டோன்னா குளுக்கோஸ், கேலக்டோஸ் ஃப்ரீ ஆல்டிஹைட் குரூப்ஸ் இருக்கிறதுனால அது ரியாக்ட் ஆகும், ரெடியூஸ் ஆகும், பெனடிக் ஸ்பெல்லிங்ஸ் டெஸ்ட்டுக்கு வந்து ஆன்சர் பண்ணும். அதே சுக்ரோஸ் வந்து பெனடிக் ஸ்பெல்லிங்ஸ் டெஸ்ட்டுக்கு ஆன்சர் பண்ணாது. அதனால் நான் ரெடியூசிங் சுகர்ன்றோம். ட்ரைசாக்ரைடு எடுத்துக்கிட்டோன்னா ரஃபினோஸ், ராபினோஸ். டெட்ராசாக்ரைடு எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு எக்ஸாம்பிள் ஸ்டக்யூஸ். பென்டாசாக்ரைடுக்கு பெர்பாஸ்கோஸ். அப்புறம் பாலிசாக்ரைட்ஸ் பற்றி பார்ப்போம். பாலிசாக்ரைட்ஸை நான் சுகர் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது நிறையா கார்பன், அதாவது நிறைய கார்பன் யூனிட்ஸ், மோர் தென் 10 molecules ஆஃப் கார்பன் யூனிட்ஸ் சேர்ந்தது தான் நம்ம பாலிசாக்ரைட்னு சொல்கிறோம். இந்த பாலிசாக்ரைட்ஸை வந்து பேஸ்ட் ஆன் ஹைட்ரோலிசிஸ் பண்ணுறதை வச்சு நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். ஹைட்ரோலிசிஸ்னால் பிரேக் டவுன் பண்ணுறது மூலமாக, கார்பன் யூனிட்ஸை பிரேக் டவுன் பண்ணுறது மூலமாக இதை ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ஹோமோ பாலிசாக்ரைட், இன்னொன்று ஹெட்ரோ பாலிசாக்ரைட். ஹோமோ பாலிசாக்ரைட்ஸ்னால் என்னென்னா நம்ம பிரேக் டவுன் ஹைட்ரோலிசிஸ் பண்ணும்போது நம்மளுக்கு 1 type ஆஃப் சுகர் யூனிட்ஸ் தான் கிடைக்கும், மோனோசாக்ரைட்ஸ் தான் கிடைக்கும். அதை தான் நம்ம ஹோமோ பாலிசாக்ரைட். எக்ஸாம்பிள் வந்து ஸ்டார்ச் வந்து ஃபுல்லாக குளுக்கோஸ் மாலிகுல்ஸ் பாண்ட் ஃபார்மேஷனில் ஏற்படுறது தான் ஸ்டார்ச். அதை நம்ம ஹைட்ரோலைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு குளுக்கோஸ் யூனிட்ஸ் மட்டும்தான் கிடைக்கும். அதனால் நம்ம அதை ஹோமோ பாலிசாக்ரைடில் சேர்க்கணும். அதை ஹெட்ரோ பாலிசாக்ரைட் எடுத்துக்கிட்டோம்னா டிஃப்ரெண்ட் மோனோசாக்ரைட்ஸ் கிடைக்கும். நம்ம ஹைட்ரோலைஸ் பண்ணும்போது 2-3 மோனோசாக்ரைட்ஸ் சேர்ந்தது தான் ஹெட்ரோ பாலிசாக்ரைட். எக்ஸாம்பிள் வந்து ஹைலூரிக் ஆசிட், கான்ட்ராய்டின் சல்ஃபேட் இதெல்லாம். இப்போ கார்போஹைட்ரேட்ஸோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி பார்ப்போம். அதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கலர், ஷேப், சாலியபிலிட்டி, டேஸ்ட், அதை பற்றி நம்ம அதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் சொல்கிறோம். இப்போ கலர் எடுத்துக்கிட்டால் மோஸ்ட்லி கார்போஹைட்ரேட்ஸ் வந்து கலர் வந்து கலர்லெஸ் தான். அதே ஷேப் எடுத்துக்கிட்டோன்னா கிறிஸ்டலின் ஷேப்பில் இருக்கும். எக்ஸாம்பிள் சுக்ரோஸ், நம்மளோட சுகர் மாதிரி, சுகர் வந்து சுக்ரோஸ், அது கிறிஸ்டலைன் காம்பவுண்டாக தான் இருக்குது. அதே மாதிரி தான் எல்லா கார்போஹைட்ரேட்ஸுமே கிறிஸ்டலைன் ஷேப்பில் தான் இருக்கும். சாலியபிலிட்டி, எல்லா கார்போஹைட்ரேட்ஸும் ரெடிலி சாலியபிள் இன் வாட்டர், எல்லாமே ஈஸியாக வாட்டரில் சாலியபிள் ஆகும். டேஸ்ட், எல்லா கார்போஹைட்ரேட்டோட டேஸ்ட்டுமே ஸ்வீட்டாக தான் இருக்கும். ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டினா என்னென்னா கார்போஹைட்ரேட்ஸை நம்ம சொல்யூஷன் ஃபார்மேட்டில் ஆக்கிட்டு அதை ஒரு பிளேன் போலரைஸ் லைட் பாஸ் பண்ணும்போது அந்த கார்போஹைட்ரேட்ஸ் வந்து ரொட்டேட் ஆகும். அது வந்து ரைட் சைட் ரொட்டேட் ஆச்சுன்னா அது டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்ரின்றோம். அதுவே லெஃப்ட் சைட் ரொட்டேட் ஆச்சுன்னா அதை லீவோ ரொட்டேட்ரின்றோம். இந்த ரொட்டேஷன் அதனால் நம்ம ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டின்றோம். இது கார்போஹைட்ரேட்ஸ் எக்ஸிபிட் பண்ணும் இந்த ரொட்டேஷனை, அதனால இது ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்றோம். ரைட் சைட் ரொட்டேட் ஆகுது டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்ரின்றோம், அது ஆல்ஃபா டி குளுக்கோஸ். லெஃப்ட் சைட் ரொட்டேட் ஆகுது லீவோ ரொட்டேட்ரின்றோம், அது எல் குளுக்கோஸ். மோனோசாக்ரைட்ஸ் எல்லாமே இந்த பிளேன் போலரைஸ் லைட்டில் ரொட்டேட் ஆகும். மோனோசாக்ரைட் எல்லாமே ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி எக்ஸிபிட் பண்ணும். அதே மாதிரி மியூட்டா ரொட்டேஷன் ப்ராப்பர்ட்டியும் எக்ஸிபிட் பண்ணும். மியூட்டா ரொட்டேஷன்னா என்னென்னா இப்படி நம்ம பிளேன் போலரைஸ் ரைட்டில் வைக்கும் போது ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். அதை கொஞ்ச நேரம் நம்ம ஸ்டாண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கிட்டே இருந்தோம்னா கொஞ்ச நேரம் கழிச்சு அதோட ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இப்போ எக்ஸாம்பிள் குளுக்கோஸோட ஆல்ஃபா டி குளுக்கோஸோட ஆப்டிக்கல் ரொட்டேஷன் வேல்யூ வந்து 52.7. அதை நம்ம ஸ்டாண்ட் அவுட் பண்ணி ரொட்டேட் பண்ண வச்சுக்கிட்டே இருந்தோம்னா ஒரு சர்டைன் டைம் கழிச்சு அது வந்து அதோட ரொட்டேஷன் 112.2 அது 112.2 சர்டைன் டைம் கழிச்சு ரொட்டேட் பண்ண வச்சுக்கிட்டே இருந்தோம்னா அதோட ரொட்டேஷன் வேல்யூ வந்து 52.7 டிகிரியாக
ஆயிரும். அந்த வேல்யூவே கான்ஸ்டண்ட்டாக காத்திக்கிட்டே இருக்கும். அதுக்கடுத்து ரொட்டேட்டே பண்ணாது. இந்த வேல்யூ தான் நம்ம மியூட்டா ரொட்டேஷன்றோம். இப்போ பீட்டா டி குளுக்கோஸ் எடுத்துக்கிட்டோன்னா அதோட ரொட்டேஷன் ஆப்டிக்கல் ரொட்டேஷன் வேல்யூ வந்து 18.7. அதை நம்ம ஸ்டாண்ட் அவுட் பண்ணிகிட்டே இருந்தோன்னா அது அதிகமாகிட்டே போகும். அது வந்து 52.7 டிகிரி வந்ததுக்கடுத்து அது கான்ஸ்டன்ட் வேல்யூவாக ஆயிடும். இந்த மாதிரி ஆல்ஃபா டி குளுக்கோஸ் டெக்ஸ்ட்ரோ ரொட்டேஷனாக இருந்தாலும் சரி, லீவோ ரொட்டேஷனாக இருந்தாலும் சரி, அதோட வேல்யூ வந்து ஒரு சர்டன் டைம் கழிச்சு கான்ஸ்டண்ட்டாக ஆகும். அந்த வேல்யூ தான் நம்ம மியூட்டா ரொட்டேஷன் அப்படின்றோம். இந்த மியூட்டா ரொட்டேஷன் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு ரெண்டு மூணு பொருள் வச்சு நம்ம வேகமாக கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அது இன்னும் வேகமாக நம்மளுக்கு மியூட்டா ரொட்டேஷன் கிடைக்கிறதுக்கு வந்து சில பொருட்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு ஆக்ஷன் வந்து ஹீட்டிங். அந்த சொல்யூஷன் நம்ம ஹீட் பண்ணுறதுனால நம்மளுக்கு மியூட்டா ரொட்டேஷன் ரொம்ப வேகமாக கிடைக்கும். இல்லைனா ஆசிட் ஆட் பண்ணுறதுனாலையும் வேகமாக கிடைக்கும். ஆசிட் ஆட் பண்ணுறதுனா வந்து ஒரு புரோட்டான் டோனரை தான் நம்ம ஆசிட் அப்படின்னு. ஒரு புரோட்டான் டோனரை வந்து நம்ம ஆட் பண்ணுறது மூலமாக அதோட மியூட்டா ரொட்டேஷன் எக்ஸிபிஷன் வேகமாக நடக்கும். இல்லைனா அல்கலி ஆட் பண்ணுறதுனாலையும் நம்மளுக்கு வேகமாக கிடைக்கும். அல்கலினா புரோட்டான் அக்செப்டரை ஆட் பண்ணுறதுனாலையும் நம்மளுக்கு வேகமாக மியூட்டா ரொட்டேஷன் எக்ஸிபிட் கிடைக்கும். மியூட்டா ரொட்டேஷனோட மெக்கானிசம் என்னென்னா, நம்ம ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டியில் வைக்கும் போது சர்டன் டைம் கழிச்சு அது கான்ஸ்டன்ட் வேல்யூ ஏற்படுறதுக்கு காரணம் என்னென்னா, க்ளோஸ்டு செயினாக இருந்த அந்த ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டியில் க்ளோஸ்டு செயினாக இருந்த அந்த மோனோசாக்ரைட் வந்து மியூட்டா ரொட்டேஷன் பண்ணும்போது சர்டன் டைம் கழிச்சு அது வந்து ஓப்பன் செயினாக மாறுது. ஓப்பன் செயினாக ஆகும்போது அது கான்ஸ்டன்ட் வேல்யூ காட்டுது. அதுதான் மியூட்டா ரொட்டேஷனோட மெக்கானிசம். அதே மாதிரி மோனோசாக்ரைட்ஸ் எல்லாமே ஐசோமெரிசம் எக்ஸிபிட் பண்ணும். ஜென்ரலாக மோனோசாக்ரைட்ஸ் வந்து ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசமும் ஸ்டீரியோ ஐசோமெரிசமும் எக்ஸிபிட் பண்ணுது. ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம் 3 டைப்ஸ் சொல்லலாம். செயின் ஐசோமெரிசம், பொசிஷனல் ஐசோமெரிசம், ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம். செயின் ஐசோமெரிசம்னா என்னென்னா, ஒரு செயின் இப்போ ஒரு ஹைட்ரோகார்பன் CH2 குரூப் வந்து பிரான்ச்டாக மாறுறதுக்கு தான் நம்ம செயின் ஐசோமெரிசம்ன்றோம். பொசிஷனல் ஐசோமெரிசம்னா என்னென்னா, ஒரு பொசிஷன்லேருந்து மாறி ஃபஸ்ட்டு பொசிஷன்லேருந்து மாறி 4th பொசிஷனுக்கு போனோம். அதுதான் பொசிஷனல் ஐசோமெரிசம். ஜென்ரலாக ஐசோமெரிசம்னா என்னதான், ஒரு காம்பவுண்டுக்கு வந்து மாலிகுலர் ஃபார்மில் ஒரே மாதிரி இருக்கும் 2 காம்பவுண்டுக்கு. ஆனால் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், ஸ்ட்ரக்சரல் அரேஞ்ச்மெண்ட் மட்டும் மாறும். அதை தான் நம்ம ஐசோமெரிசம்ன்றோம். ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம்னா ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் ஏற்படுது. செயின் வந்து பிரேக் ஆகி பிரான்ச் ஆகி வர்றது தான் செயின் ஐசோமெரிசம்ன்றோம். பொசிஷனல் ஐசோமெரிசம் ஒரு பொசிஷன்லேருந்து இன்னொரு பொசிஷனுக்கு அது அட்டாச் ஆகிறது தான் பொசிஷனல் ஐசோமெரிசம். ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம்னா என்னென்னா, ஃபங்க்ஷனல் குரூப் ஆல்டிஹைட் குரூப் வந்து கீட்டோன் குரூப்பாக மாறலாம். அந்த மாதிரி ஃபங்க்ஷனல் குரூப் மட்டும் சேஞ்ச் ஆகாத ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம்ன்றோம். இந்த ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம் எல்லாத்தையுமே மோனோசாக்ரைட்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாம் எக்ஸிபிட் பண்ணும். ஸ்டீரியோ ஐசோமெரிசம்னா என்னென்னா, ஜியாமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர் இல்லைனா ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி மூலமாக ஸ்டீரியோ ஐசோமெரிசம் எக்ஸிபிட் பண்ணும். ஜியாமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர்னால் சில கார்போஹைட்ரேட்ஸ் வந்து சிஸ் டிரான்ஸ் பொசிஷனில் இருக்கும். சிஸ் பொசிஷன்னால் சேம் பொசிஷனில் இருக்கிறத சிஸ்ன்றோம், ஆப்போசிட் பொசிஷனில் இருக்கிறத டிரான்ஸ்ன்றோம். இந்த சிஸ் டிரான்ஸ் பொசிஷன் சேஞ்ச் ஆகிறதுனால ஐசோமெர்ஸ் ஃபார்ம் ஆகும். அதை வந்து ஜியாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம்ன்றோம். இந்த கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாமே இந்த ஜியாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் எக்ஸிபிட் பண்ணும். ஆப்டிக்கல் ஐசோமெரிசம்னா என்னென்னா, டெக்ஸ்ட்ரோ ரொட்டேஷனில் இருக்கிற கார்போஹைட்ரேட் வந்து லீவோ ரொட்டேஷனாக மாறுறத நம்ம ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் அப்படின்றோம். அது மூலமாகவும் ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் ஃபார்ம் ஆகும். இது எல்லாமே ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ். இப்போ கார்போஹைட்ரேட்ஸோட பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்ப்போம். அது வந்து கார்போஹைட்ரேட்ஸ் வேஸ்ட் வெரைட்டி ஆஃப் பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. முதல்ல ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷன் என்னென்னா, கார்போஹைட்ரேட்ஸ் வந்து பிளான்ட்ஸ்க்கு ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. எக்ஸாம்பிள் செல்லுலோஸ் வந்து செல் வாலோட மெயின் கான்ஸ்டியூஷனே செல்லுலோஸ் தான். செல்லுலோஸ் இஸ் அ பாலிசாக்ரைட். அதனால் அது ஸ்ட்ரக்சரல் சப்போர்ட்டாக இருக்குது பிளான்ட்ஸ்க்கு. அதனால் கார்போஹைட்ரேட்ஸ் சில கார்போஹைட்ரேட்ஸ் வந்து ஸ்ட்ரக்சரல் காம்போனண்ட்டாக இருக்குது. எனர்ஜி, மெயின் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி ஹியூமன்ஸ்க்கு வந்து கார்போஹைட்ரேட்ஸ் தான். முக்கியமாக குளுக்கோஸ் இல்லாமல் நம்ம எனர்ஜி மெட்டபாலிசம் எதுவுமே நடக்காது. மெயின் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி கார்போஹைட்ரேட்ஸ் தான். நம்மளோட
ஹியூமன் மெட்டபாலிசமில். அது இல்லைன்னா நம்மளுக்கு வந்து நிறைய மெட்டபாலிசம் நடக்காது. மற்ற மசில்ஸ் கூட குளுக்கோஸ் இல்லாமல் கீட்டோன் பாடிஸ் மூலமாக மேனேஜ் பண்ண ட்ரை பண்ணும். ஆனால் நம்ம நர்வ்ஸ் டிஷ்யூ, பிரெயின் டிஷ்யூ அதெல்லாம் வந்து குளுக்கோஸ் இல்லாமல் அதால் மெட்டபாலிசமே பண்ண முடியாது. ஏன்னா அதுங்க குளுக்கோஸை மட்டும்தான் அக்செப்ட் பண்ணும். பிரெயினுக்கும் நம்மளோட ஆர்கானிக் சிஸ்டம்க்கும் நடுவில் பிளட் பிரெயின் பேரியர் அப்படின்னு இருக்கும். அது வந்து ஒன்லி குளுக்கோஸை மட்டும்தான் அதை அலோவ் பண்ணும். வேறு எந்த காம்பவுண்ட்ஸையும் அதை அலோவ் பண்ணாது. ஒரு வேளை கீட்டோன் பாடிஸை குளுக்கோஸ்ன்னு நினச்சி அதை அலோவ் பண்ணிட்டா நம்மளுக்கு கோமா வந்துடும். அவ்வளோ முக்கியமான ஃபங்க்ஷன் வந்து குளுக்கோஸ்க்கு இருக்குது. ஸ்டோரேஜ் ஃபங்க்ஷன். கார்போஹைட்ரேட்ஸ் எக்ஸாம்பிள் கிளைக்கோஜன் வந்து ஒரு பாலிசாக்கரைட். அது வந்து நம்ம உடம்புல இருக்கிற குளுக்கோஸை வந்து கிளைக்கோஜனாக மாற்றி நம்ம உடம்புல இருக்க மெட்டபாலிசம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்மளுக்கு எப்போ பிளட் குளுக்கோஸ் லெவல் கம்மியாகுதோ அப்போ கிளைக்கோஜனை திருப்பி குளுக்கோஸாக மாற்றி நம்மளுக்கு வந்து சர்க்குலேட் பண்ணும் எனர்ஜியை. இப்படி கிளைக்கோஜன் வந்து ஸ்டோரேஜ் ஃபங்க்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி ஸ்டார்ச்சாக பிளான்ட்ஸுக்கு வந்து ஸ்டோர் ஆகுது. எக்ஸாம்பிள் ஸ்டார்ச் வந்து இப்போ பொட்டேட்டோவில் இருக்குது. அந்த மாதிரி ஸ்டார்ச்சாக வந்து ஸ்டோர் பண்ணிக்கும் பிளான்ட்ஸ். ஹியூமன்ஸில் வந்து கிளைக்கோஜனாக ஸ்டோர் ஆகுது. ரெகுலேஷன் மெட்டபாலிசம் நம்ம பிளட் குளுக்கோஸ் லெவல் கம்மியாகும் போது அந்த குளுக்கோஸை மேனேஜ் பண்ணுறது கிளைக்கோஜன் தான் பிரேக் டவுன் ஆகி நம்மளுக்கு குளுக்கோஸாக ஆகி நம்மளுக்கு எனர்ஜி கொடுக்குது. அப்படி ரெகுலேட் பண்ணுது நம்மளோட உடம்புல இருக்க எனர்ஜியை. அப்புறம் ஜிஐடி ட்ராக், கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் ட்ராக்டில் வந்து நம்ம லாக்டோஸ் எடுத்துக்கிறதுனால அங்கே இருக்கிற பாக்டீரியா, ப்ரோபயாட்டிக்ஸ்னு இப்போ லாக்டோஸை விற்கிறாங்க. அந்த மாதிரி அங்கே இருக்கிற பாக்டீரியாவை ட்ரெயின் பண்ணும். டைஜஷன் நல்லா நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். லாக்டோஸ் தான் டைஜஷனுக்கு முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸு சிந்தசிஸ் அப்சர்ப்ஷனுக்கு லாக்டோஸ் தான் ஹெல்ப் பண்ணுது. அங்கே இருக்கிற பாக்டீரியா தான் பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸை வந்து அப்சர்வ் பண்ணும். அதை வந்து அப்சர்வ் பண்ண வைக்கிறதுக்கு அதை ட்ரெயின் பண்ணுறதே இந்த லாக்டோஸ் தான். லாக்டோஸ் இஸ் ஒன் ஆஃப் தி டைசாக்ரைட். அப்புறம் வந்து மெட்டபாலிசம், கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம் இல்லைன்னா நம்ம உடம்புல எந்த மெட்டபாலிசமே நடக்காது. அவ்வளோ முக்கியமான மெட்டபாலிசம் கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம். செல் ரெகக்னிஷன், இப்போ ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் நடுவில் தொடர்பு இருந்தால் தான் இங்கே இருக்கிற பொருட்கள் வந்து அடுத்த செல்லுக்கு மூவ் ஆகும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்கும். ஒரு செல்லுன்னு செல்லுக்கு ஹார்மோன்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன், எந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனாக இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு செல் இன்னொரு செல்லுக்கு மூவ் ஆகிறதுக்கு நடுவில் செல் ரெகக்னிஷன் இருக்கும். செல் ரெகக்னிஷனுக்கு ரொம்ப முக்கியமான ஃபேக்டர் வந்து கிளைகோப்ரோட்டீன். கிளைகோப்ரோட்டீனில் குளுக்கோஸும் ப்ரோட்டீனும் சேர்ந்தது தான் கிளைகோப்ரோட்டீன். அப்படி செல் மெம்பரேனில் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு சேனல் ப்ரோட்டீன்ஸ் அந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுல முக்கியமான ரோல் வந்து கிளைகோப்ரோட்டீன்ஸ்க்கு. அதுவும் ஒரு கார்போஹைட்ரேட் சேர்ந்த ஒரு கான்ஸ்டியூயன்ட் தான். சப்போர்ட்டிவ் ஃபங்க்ஷன், எல்லா முக்கியமாக செல்லுலோஸ் இன் பிளான்ட்ஸ், அப்புறம் கான்ட்ராய்டின் சல்ஃபேட் இன் ஸ்கெலிட்டல் சிஸ்டம், இது எல்லாமே சப்போர்ட்டிவ் ஃபங்க்ஷன் ஹெல்ப் பண்ணுது. ப்ரொடக்டிவ் ஃபங்க்ஷன், நம்ம உடம்புல எதனா மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ் ஏற்பட்டுச்சுன்னா அதுலேருந்து ப்ரொடக்ட் பண்ணுறது வந்து ஹெட்ரோபாலிசாக்ரைட் லைக் கான்ட்ராய்டின் சல்ஃபேட். கான்ட்ராய்டின் சல்ஃபேட் ஸ்கெலிட்டல் சிஸ்டமில் இருக்கனால தான் நம்மளோட ஸ்கெலிட்டல் சிஸ்டம் ஸ்ட்ரென்த்னிங்காக இருக்குது. அப்படி தான் நம்மளுக்கு ப்ரொடக்டிவ் ஃபங்க்ஷனுக்கும் ஹெல்ப் பண்ணுது. பயாலஜிக்கல் சிமெண்ட்டாகவும் ஹெல்ப் பண்ணுது. எப்படின்னா கார்போஹைட்ரேட்ஸ் எக்ஸாம்பிள் ஹைலூரிக் ஆசிட். ஹைலூரிக் ஆசிட் வந்து ஒரு பாலிசாக்ரைட். அந்த ஹைலூரிக் ஆசிட் வந்து சைனோவியம் ஃப்ளூயிட்ஸில் இருக்கும். எக்ஸாம்பிள் நம்மளோட ஜாயின்ஸில் வந்து சைனோவியல் ஃப்ளூயிட் இருக்கும். அந்த சைனோவியல் ஃப்ளூயிடில் ஹைலூரிக் ஆசிட் இருக்கிறனால தான் ஒரு லியூப்ரிகண்ட்டாக அது செயல்படுது. அது இல்லைன்னா 2 ஜாயின்ஸும் கிராஷ் ஆகும். அது வந்து ஒரு ஆயில் மாதிரி அந்த இடத்த வந்து பாதுகாக்குது. அதை தான் நம்ம பயாலஜிக்கல் சிமெண்ட்டுன்னு சொல்கிறோம். பயாலஜிக்கல் சிமெண்ட்டாக ஹைலூரிக் ஆசிட் இருக்குது. அதுவும் ஒரு பாலிசாக்ரைட் தான். எக்ஸாம்பிள் ஹெப்பாரினும் ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் பண்ணுது. அது ஒன்று ஆன்டி குவாகுலன்ட். பிளட் ஃப்ளோ வந்து சர்க்குலேட் ஆகிட்டே இருக்குது, குவாகுலேட் ஆகாமல் சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கிறதுக்கு காரணம் வந்து ஹெப்பாரின் தான். ஹெப்பாரின் இல்லைன்னா நம்மளுக்கு குவாகுலேஷன் ஈஸியாக ஏற்படணும். ஹெப்பாரின் இருக்கிறதுனால தான் நமக்கு குவாகுலேஷன் ஆகாமல் பிளட் ஃப்ளோவும் சர்க்குலேஷனும் ஒழுங்காக இருக்குது. ஹெப்பாரின் இஸ் ஆல்சோ அ பாலிசாக்ரைட். இப்படி வாஸ்ட் நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கார்போஹைட்ரேட்ஸ்க்கு இருக்குது.